எனக்கு நடக்கிற மூணாவது ஃபங்க்ஷன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தனுஷா லைஃப் ஸ்டைல் vlogs. நான் உங்க தனுஷா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா எங்களோட 9th month பேபி ஷவர். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நாங்க எங்களோட பேபி ஷவருக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் பிளான் பண்ணிருந்தோம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பேபி ஷவரே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய நான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இல்லை, நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொன்னதுனால சடனாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டெக்கர் வந்து நாங்க முருகர் தீம்ல தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி நாங்க பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர்ல இருக்க சீமந்த மினியேச்சர், அதுக்கப்புறம் சைட்ல இருக்க சாக்லேட் டால்லாம் நாங்களே பண்ணியிருந்தோம். அதோட வீடியோஸ் நான் கீழே கொடுக்குறேன், ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மேல நான் கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். ஒன் செகண்ட் முக்கியமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மாலை நாங்களே பண்ணியிருந்தோம், அந்த வீடியோஸும் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தட்டெல்லாம் வந்து இந்த தட்டு பொருட்கள்லாம் நாங்கள் கோயம்பேடுல தான் வாங்கியிருந்தோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் வந்து நாங்களே அதை சிம்பிளா சின்ன சின்ன ஜிப்சி ஃபிளார்லாம் சொல்லி அதை டெக்கர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரி வந்து நான் வீராஸ்ல தான் வாங்கியிருந்தேன். அந்த லேஸ் வந்து நாங்கள் தனியா வாங்கி நாங்களே அட்டாச் பண்ணிட்டோம். இந்த ஜுவல்லு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த காலத்துல இருக்க மாதிரி வேணும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட ஷார்ட்ஸ்ல கேக்குறீங்க, உங்களோட சீமந்த சாரி எவ்வளோ, எங்க வாங்கினீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னா, நாங்க அந்த சாரி வந்து போத்தீஸ்ல வாங்கியிருந்தோம். அரௌண்ட் 20K கிட்ட வந்துருந்துச்சு. பட் சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த லேஸ் வந்து நாங்க தனியா வாங்கி அதுல அட்டாச் பண்ணியிருந்தது, அதனால தான் அந்த சாரி அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து ஒரு 2-3 பிக்லாம் எடுத்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் சாரி கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் சாரில இருந்தா அந்த ப்ராசஸ் எல்லாம், அதாவது அந்த நலங்கு வைக்கிறது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் செகண்ட் சாரியை மாத்த போயாச்சு. அது ஏன் தெரியல, இந்த முகூர்த்த சாரியும் சீமந்த சாரியும் டக்கு 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 டக்குன்னு மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் மாத்திட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஈவெண்ட்டோடது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மாலை போட்டு வணக்கம் வைக்க சொன்னாங்க, வணக்கம் வச்சாச்சு. அடுத்து இந்த கொடுமையான விஷயம், அதாவது இந்த 2 சொம்பை வச்சுட்டு நம்மள நல்லா குனிய சொல்லிட்டு அதுலயே நலங்கு வைக்க சொல்றாங்கன்றது. பட் நம்மளோட பெயின் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப பெயின் வந்ததுனால நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் வீட்டுக்கார் வந்து இல்ல, அவ 3 பேர் நீங்க நலங்கு வச்சதே போதும், அவளை உட்கார வச்சு நலங்கு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால உட்கார வச்சு நலங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நலங்கு வச்சதுக்கு அப்புறம் கண்ணு பற்றுக்கொள்ள வழக்கம் போல திருஷ்டி சுத்தி போட்டாச்சு. ஸோ வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட் அதுக்கப்புறம் மொய்யெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோ செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட பேபி ஷவர்ல என்னோட மேக்கப் நானே தான் பண்ணியிருந்தேன். பட் அதை என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் எழுந்தது லேட்டு, ப்ளஸ் சீக்கிரமா ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு பெயின்லாம் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஹேர்டு வந்து என்னோட அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. என்னோட நெயில்ஸ் பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரியா. அவங்களோட பேஜ் வந்து கிளாசி டிப்ஸ் பை ரியா. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து சவுகார்பேட்ல இருந்தா வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹிப் பெல்ட் வந்து நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லிங்க் கிடைச்சா நான் கண்டிப்பா கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பேங்கிள்ஸுமே நான் சவுகார்பேட்ல தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நான் இந்த பேங்கிள்ஸா ஃபிக்ஸ் பண்ணி தான் போனேன். பட் அது எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அதுவே கிடைச்சிருச்சு. என்னோட ஜடையில வந்து நான் ஒரு ஜடபெல்ல வச்சிருப்பேன். ஸோ அந்த ஜடபெல்ல வந்து நான் சரவணா ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அரௌண்ட் 1700 வந்துருந்துச்சு. அதோட குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, சரி நீங்கள் வந்து டைம் எடுத்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு எங்களை சாப்பிட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ த மோஸ்ட் அவைட்டட் ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்க்கு இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.